ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற அந்த 3 லேயர் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது நிறைய பேர்த்த. அந்த வீடியோவை தான் நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கங்க. எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாடாப் இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டாடாப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலும் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டிங்க்கு நம்ம 3 ஃபோட்டோஸ் தேவைப்படுது. அதில் ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுங்க. கேன்வாவை டெஸ்ட் பண்ணி 9:16 ரேஷியோவாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. நெக்ஸ்ட்டு திரும்ப பிஐபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி திரும்ப இன்னொரு ஃபோட்டோவையும் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஃபோட்டோவாக அந்த ஃபோட்டோவை நல்லா ஃபுல்லாக ஜூம் பண்ணி எந்த இடத்துல மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருங்க. தேர்ட் ஒன் அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் தேர்ட் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. தேர்ட் ஃபோட்டோவை எடுத்து அது எங்கே உங்களுக்கு மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் ஃபோட்டோலேயே வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த கிளிக்கிங்கை வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த ஃபோட்டோவை தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எடிட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை வச்சு தான் நம்ம அந்த 3 லேயரை கொண்டு வர முடியும். மாஸ்க்குன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மாஸ்க்குன்ற ஆப்ஷனில் வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம 2 விரலை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி லெவலில் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி க்ராப் பண்ணுற மாதிரி தான் க்ராப் பண்ணி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு கீழே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனு அந்த லேஸாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே அது பிளர் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் தெரியும். அப்படியே அது உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் நீங்களே செட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோவை கொண்டு போய் இந்த 2 ஃபோட்டோவுக்கு நடுவில் எந்த லெவலில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஃபோட்டோவையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற ஃபோட்டோவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டையுமே வந்து எந்த லெவலில் அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு உங்களுக்கே தோணும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஃபேஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஒன் டைம்ஸ். நான் இப்போ இது பூராமே செட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ அவுட்டாக பாருங்கள் எந்த லெவலில் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.